நந்தினியுடைய கண்ணு முன்னாடியும் சுந்தரவல்லியுடைய கண்ணு முன்னாடியும் நம்ம சூர்யா அண்ட் நந்தினி 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்த பார்த்து ஆளுக்கு ஒரு பக்கம் வயிறு எறியணும். ஏன்னா இதுக்காக தான் வந்து இது நடக்கக்கூடாது அப்படின்றதால தான் வந்து நம்ம சுந்தரவல்லி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம அர்ச்சனா வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்கடா 2 பேரும் இவங்க வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்களோ, அதுக்கப்புறம் வந்து நம்மளால அந்த வீட்டுல போயிட்டு மருமகளை வாழ முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம அர்ச்சனாவுக்கு ஒரு பக்கம். ஏன்னா நந்தினியை துரத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிற சூர்யாவா அப்படின்ற மாதிரி ஒரு சபதமே எடுத்திருக்காங்க நம்ம அர்ச்சனா. இன்னொரு பக்கம் நம்ம சுந்தரவல்லி எப்படியாச்சும் வந்து இந்த நந்தினியை வீட்டை விட்டு துரத்திட்டு வேற ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணை மருமகளா கூட்டிட்டு வரணும் இந்த வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் லட்சியத்தோட வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருடைய கனவெல்லாம் சொதப்பணும், ஊத்திக்கணும். அதே போல நம்ம சூர்யா நந்தினி 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கணும். இதைதான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு நம்ம அருணாச்சலம் சார். அருணாச்சலம் சாருடைய கனவு ஆசையும் கண்டிப்பா வந்து நிறைவேறணும். இதுக்காக தான் வந்து நம்மளும் காத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா எல்லா பிரச்சனையிலயும் ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாரு. எல்லா பிரச்சனைக்கும் வெளியில இருக்கிற பிரச்சனையில இருந்து எல்லாம் காப்பாத்தி கூட்டிட்டு வர்ற நம்ம சூர்யா. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய காப்பாத்தாம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை கிளப்புறவங்கள அடியோட ஒழிக்காம விட்டு வச்சுட்டு இருக்காரு அப்படின்றதாங்க இதுல வருத்தப்படக்கூடிய விஷயமே. ஏன்னா சுந்தரவல்லி ஒரு பக்கம், நம்ம மாதவியன் சுரேகா இவங்க 2 பேரும் ஒரு பக்கம், இவங்களுடைய 3 பேருடைய டார்ச்சல் தான் வந்து அதிக லெவல வந்து நம்ம நந்தினிக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்த கூடிய சீக்கிரமே வந்து நம்ம சூர்யா புரிஞ்சுக்கணும். யாரால வந்து இவங்க நந்தினியுடைய நிம்மதி கெடுது இந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நந்தினிக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும், ரொம்பவே நிம்மதியாகவும் இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே டார்ச்சல் பண்ணிக்கிட்டே எப்படியாச்சும் வந்து இவ்வளோ வீட்டை விட்டு வெளியில போகணும், வெறுத்து வெளியில போகணும், மறுபடியும் வீட்டுக்கே வரக்கூடாது, அந்த அளவுக்கு டார்ச்சல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ற விஷயம் நம்ம சூர்யாவுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த விஷயத்துல இருந்தும் காப்பாத்துவாரு நம்ம சூர்யா அப்படின்னு தான் நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்பிக்கிட்டு இருக்கோம். இதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம சூர்யாவும் பார்த்தீங்கன்னா உண்மையை கண்டுபிடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் சுதாகரா, இல்ல சுதாகரை தூண்டி விட்டது நீங்களா அப்படின்னு எனக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனா இந்த கேள்வியில நம்ம சுந்தரவல்லி ஆடி போயிட்டாங்க. என்னடா இது இவ்வளவு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டானே, நான் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பிளான் பண்ணலையே, என்ன நான் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, நீ பண்ணதாதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சுதாகர் கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ என்ன எங்க கோத்து விட்டுட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு பயம் கிளம்பிடுச்சு. பயம் கிளம்புனது மட்டும் இல்லாம இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுந்தரவல்லிக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதை தண்டனையை வாங்கி கொடுத்தா நம்ம நந்தினியுடைய நிம்மதி கிடைக்கும் இந்த வீட்டுக்குள்ள. சூர்யா கிட்ட பாத்தீங்கன்னா அளவு கடந்த பணம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த பணத்தை வச்சு நிம்மதியை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. இதுக்கான ஏற்பாடை நம்ம சூர்யா செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம நந்தினியோடைய வாழ்க்கை. அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.